ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்கிறவர்கள் தங்களுடைய ஆத்துமாக்களை சிநேகிக்கிறார்கள். ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். இவர்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஆத்துமாவை சிநேகித்து அதற்கு பயனுள்ள காரியங்களை செய்கிறார்கள். புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். நாம் கர்த்தரை பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அந்த சத்தியத்தை நமது இருதயத்திற்குள் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் பொக்கிஷத்தை போன்றது. கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ளும் போது அவை நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம்.